அனைவருக்கும் வணக்கம். பழநேர்த்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ என்ன பார்க்குறோம்னா திருவாதிரை களி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நாளைக்கு என்னதுன்னா 3/1/2026 நடராஜ பெருமான் வீதி உலா வரும். அப்போ நடராஜ பெருமாளுக்காண்டி நம்ம படைப்போம். அந்த இதுக்கு நடராஜ பெருமாளுக்கு ஏற்றதுன்னா எதுனா களி தாங்க. அதனால் அந்த களி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். பச்சரிசி 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அது பிறகு பாசிப்பருப்பு நம்ம எடுத்த கிளாஸ்லேயே அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே என்ன செய்யணும்னா பொன்னிறமாக வறுக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. அரிசி வறுக்க வறுக்க கலர் மாறும். கொஞ்சம் என்னென்னா அந்த பொரிக்கு நம்ம பொறுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அரிசி அதே மாதிரி இருக்கும். அந்த நிறம் வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு ஒரு தட்டில் தட்டி ஆற வைங்க. அதே மாதிரி நம்ம எந்த கிளாஸ் எடுத்தோமோ அதே கிளாஸில் தான் அரை கிளாஸ் என்னதுன்னா பாசிப்பருப்பு எடுக்கிறேன். பாசிப்பருப்பு என்ன செய்யணும்னா பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு அதையும் என்ன செய்யணும்னா தட்டில் வச்சு தட்டி காய வச்சுருங்க. அதுக்கு இடையில என்னதுன்னா இது வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே நான் என்ன செய்கிறேன்னா இன்னொரு சின்ன வடைச்சட்டியில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு பழம் போட விருப்பம் இருந்தால் போடுங்க. போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த டைம் என்ன செஞ்சுருக்கேன்னா பழமும் சேர்த்துருக்கேன். ஏலக்காவை என்னதுன்னா நல்லா தட்டி எடுத்து அந்த ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா ஒரு வடைச்சட்டியில் நம்ம எது வறுத்தோமோ அதே வடைச்சட்டி தான் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பு அரை கிளாஸ் எடுத்தேன்னா அந்த பாசிப்பருப்புக்கு அரை கிளாஸுக்கு அதே மாதிரி ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. தண்ணி கூட கொஞ்சம் அரை கிளாஸே ஊற்றிக்கோங்க. அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம அரிசி எப்படி இருக்கும்னா நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைப்போம். மிக்சி சாரில் போட்டு அரைக்கிறது எப்படின்னா ரவை இருக்கும் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா இது பண்ணணும். இப்போ ஒரு சின்ன வடைச்சட்டியில் முந்திரி பருப்பு பழம் எல்லாமே என்ன செஞ்சுட்டேன்னா வறுத்துட்டேன். நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ நெய் ஊற்றுறதுக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்து ரவை பக்குவத்துக்கு அரைச்சா போதும். நல்லா ரெண்டுமே பாசிப்பருப்பையும் அரிசியும் வறுத்த அரிசியவும் ரெண்டையும் வெந்நி தரன்னு கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா அந்த மாவை போடணும். கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது என்னதுன்னா கட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கை விடாமல் கிண்ட என்ன ஆயிடும்னா கட்டி இல்லாமல் சூப்பராக வந்துடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு வேறு போட்டிருக்கோமா, அந்த பாசிப்பருப்பு அப்படியே கட்டி கட்டியாகவே இருக்கும். போட போட சரியாயிடும். இப்போ கட்டியாக இருக்கிறது பூரா என்னதுன்னா அந்த பாசிப்பருப்பு தான். நம்ம கிண்ட தெரியுதா, அந்த கரண்டியில் ஒட்டி இருக்கிறதே தெரியுதா, கிண்ட ஆயிரும். நல்லா நெய் நல்லா நிறையா ஊற்றுங்க. நெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கு தக்கன நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். களியும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. நல்லா வெந்துடும். வெந்த பிறகு மறுபடியும் என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் விட்டு 2வது ஒருக்கா கொஞ்சோண்டு தேவையான அளவு நெய் விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் வெல்லம் போட்டாலும் சரி இல்லை நாட்டு சக்கரை போட்டாலும் சரி. நான் நாட்டு சக்கரை போடுறதுனால இது என்னன்னா அரிசி பருப்பு நல்லா வெந்த பிறகு என்ன செய்கிறேன்னா நாட்டு சக்கரை போடுறேன். நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே என்ன செய்யணும்னா நம்ம அடுப்பில் வெந்நி கொதிக்க விட்டோம் பார்த்திங்களா, அந்த வெந்நிலே என்ன செஞ்சிடறோன்னா வெல்லத்தை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு ஒரு சல்லடையை வச்சு இருத்துட்டு மறுபடியும் நல்லா கொதித்த பிறகு தான் அந்த நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டு நல்லா கிண்டணும். இது நான் நாட்டு சக்கரை போடுறதுனால நான் நல்லா வெந்த பிறகு 2வது போட்டு கிண்டுறேன். ஓகேயா, நல்லா கிண்டுங்க. இதுக்கு இடையில இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம்னா நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கு தக்கன நல்லாயிருக்கும். அடுத்து என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் குக்கரில் ஏன்னா பிள்ளை என்ன கேட்டுச்சுன்னா உருண்டையாக வேணும்னு கேட்டுச்சுங்க. இது உருண்டையாக வேணும்னா கொஞ்சம் நம்ம குக்கரில் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு கீழே குக்கரில் கொஞ்சோண்டு கீழே தண்ணியை ஊற்றிட்டு என்ன செய்கிறோன்னா ஒரு தட்டை போட்டு அது பிறகு ஒரு கிண்ணத்தில் இந்த நம்ம கிண்டி வச்ச களியை போட்டு மறுபடியும் என்னதுன்னா குக்கரில் ஒரு 3 விசில் வர வேண்டிக்கும் வேக விடுறேன். வேக விட்டோடனே மறுபடியும் நம்ம இறக்கி வச்சுருந்தோம்ல அந்த வடைச்சட்டிலேயே போட்டு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு கிண்டி எடுத்துதேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.